ஒரு மாடு சாகும் தருவாயில் இருக்கும்போது அழுது கொண்டு மனதிற்குள் குமரிய கதை இது. கூர்மையான கத்தியை வைத்து என் கழுத்தை அறுத்தபோது வலிகள் நிறைந்த அந்த கடைசி நொடியில் என்னை வளர்த்தவரின் முகம் நினைவிற்கு வந்து சென்றது. உயிர் பிரியும் நேரத்தில் என்னை உருவாக்கிய நீயே என்னை அழிப்பாய் என்று துளியும் எதிர்பார்க்கவில்லை. இதுவே நான் ஒரு நாயாக பிறந்திருந்தால் கடைசி வரை வளர்த்தவர் வீட்டில் வாழ்ந்து இறந்திருப்பேன். நான் மாடாக பிறந்ததால் தானே உன் தேவை முடியும் வரை என்னிடம் பாலை கறந்துவிட்டு நான் காட்டிய அன்பை மறந்துவிட்டு என்னை மற்றவருக்கு உணவாக்கிவிட்டாய். கடவுளே, நான் காட்டிய அன்பு பொய்யா? இல்லை, என்னை வளர்த்தவர் காட்டிய அன்பு பொய்யா? நான் மாடாக உழைத்த உழைப்பிற்கு ஓய்வு இல்லையா? இந்த மரண தண்டனை தான் எனக்கு ஓய்வா? உன் படிப்பில் வந்த என் குழந்தைகளுக்கும் இதே நிலைதானா கடவுளே? நான் இதையெல்லாம் கேட்க கூடாது என்றுதான் எங்களை வாயில்லாத ஜீவனாக படைத்தாயா? முறை நீ மாடாக பிறந்து இந்த சுயநலமற்ற மனிதர்களின் துரோகத்தை அனுபவித்து பார் கடவுளே, உனக்கு புரியும். சனாதன தர்மம், பைபிள், குரானில் என்னை உணவுப் பொருளாக நீ காட்டவில்லை. அப்படி இருந்தும் எதற்காக இவர்கள் என்னை ஒரு தின்பண்டமாக பார்க்கிறார்கள்? ஒருவேளை பகவத்கீதை, பைபிள், குரான் புத்தகத்தில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொய்யா கடவுளே?